guys, welcome to Clayman, Veda's Pottery Art. இன்னைக்கு சும்மா தான் இருக்கேன். ஸோ ஒரு vlog மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது எதை பற்றினா இன்னைக்கு நாங்கள் ஃபயரிங், அதாவது தமிழில் சூளைன்னு சொல்லுவாங்க. இந்த சூளை போடுறதுக்காக நாங்கள் காய வச்சுருக்கோம். இந்த ரவுண்டாக இருக்கிறதுலாம் ட்ரம்ஸ், இந்த ட்ரம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்காக எங்களுக்கு இது ஒரு ஆர்டர் மாதிரி வந்திருக்கு. இதில் அனிமல்ஸோட அந்த ஸ்கின் அப்படியே பேஸ்ட் பண்ணி ட்ரம்ஸ் ஆக்குவாங்க. அப்படியே ஹீட் பண்ணால் ஸ்ட்ராங் ஆகும். அது கூட நாங்கள் ரிமைனிங் இந்த பாட்ஸ், கேர்டு வைக்கிறதுக்கு பாட்ஸு, தவா, வானல், பிளேட்ஸு, பேர்ட்ஸ்க்கெலாம் வைக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணி லிட் மாதிரி வைக்கிறதுக்கு போட்டோம். இது தியாஸ் அகல் கோவிலுக்கு இது ஒரு 500 ஆர்டர் மாதிரி வந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி டெலிவரி பண்ணுறதுக்காக இப்போ போடுற ஃபயரிங் கூடயே பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவசரமாக செஞ்சாச்சு. காயாது, பட் மேலே போட்டால் அந்த வார்மில் அது காஞ்சிரும். இதுதான் எங்களோட சோர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ், களிமண். இந்த களிமண் தான் இப்போ இவ்வளோ பொருளாக மாறி இருக்குது. இது கார்பரேட் ஒரு பில்டிங் கட்டுறாங்க. இதனால் சன்னு அந்த ஹாட்னஸ் வரமாட்டேங்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே எவ்வளோ ஷேடோஸ் இருக்குன்னு. இந்த பிஸ்னஸ்க்கு, இந்த ஒர்க்குக்கு சன்னு, வாட்டரு, இந்த நேச்சர், அந்த 5 பஞ்சபூதமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் நாங்கள் எப்போவுமே 8 to 9 o'clock வெயில் வந்துடும். ஆனால் இப்போது 1 o'clock தான் வெயிலே வருது. அதுக்கப்புறம் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3 o'clock தான் முடிக்கிறேன்னு. இப்போ கூட நான் முடிச்சுட்டு இந்த விலாகுக்கு பேசிகிட்ருக்கேன். இதுதான் படுவு சொல்லுவாங்க. இது எல்லாமே கோகோனட்டோட ஷெல்லு, இதெல்லாம் வீணாக போன பார்ட்ஸ், ப்ரோக்கன் பார்ட்ஸ் அப்படியே அங்கே கொஞ்சம் கொட்டியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். இது அப்படியே எரிஞ்சு தான் இந்த களிமண் கல்லாக மாறுது. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்போது இன்றைக்கி இது எல்லாமே போட்டு இன்றைக்கி சண்டே, அப்போ எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் வேறு பண்ணணும். இது சைடில் அது செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் டேடி செஞ்சிட்ருக்கும் போது நான் சும்மா அதையும் எடுக்கான்னு பார்த்தேன். ஆனால் இதில் எடுக்காதுன்னு சொன்னாங்களா, அதனால் ஒரு கம்ஃபர்டபுளாக என்னால் எடுக்க முடியல. சரி, அப்படியே மேலோட்டமாக எடுத்தேன். ஓகே போதும்னாங்க. நான் வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டேன். மியூட் பண்ணிவிட்டு இதுதான் செய்கிற விதம். ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், பட் செம பெயின் ஆகும் பேக்லாம். இது ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்க பாட்ஸ். இதில் ஒரு ஹோல் மாதிரி ஒரு பாட் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் வேறு ஆங்கிளில் காட்டுறது. அதெல்லாம் கோவிலுக்கு இதில் குறி பண்ண ஸ்டாக்காக வச்சு குறி பண்ண சொல்லுவாங்க. பானை, தோண்டி, நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் ஏதாச்சும் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணலாம். இது இன்றைக்கி ஃபயரிங்காக கீரை சட்டி சொல்லுவாங்க, அதாவது பயிர் கடையிற சட்டி. அதையும் அப்படியே போட்டுடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காய வச்சது. இது கொஞ்சம் வெயிட்டாக வேறு இருக்குது, பெரிய சட்டி. இது எல்லாமே ஒண்டி, பிகி பேங்க். ஸோ இதுவும் போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வெயிட் உடையாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம நெருப்பெல்லாம் வச்சு போடணும். நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி, முருங்கை பக்கம். திரௌபதி அம்மன் கோயில் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம கடையும் தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் இங்கே வந்துட்டு கூட நான் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் என்ன பொருள் வேணால் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.